என் தாய் தமிழுக்கு வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? அரசியல் பேசுவதற்காகத்தான். ஆனால் நீங்களெல்லாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு சாதாரணமான அரசியலை பேசுவதற்காக நான் இங்கு வரவில்லை. நீங்கள் எதிர்பார்க்கின்ற அரசியலை பேசுவதற்காக நான் இங்கு வரவில்லை. நமக்கு எதிரணியில் திரண்டிருக்கும் மக்களின் விரோதிகள் அவர்களின் முகமூடியை கிழிக்கவோ அவர்கள் செய்யும் ஊழல்களை பட்டியலிட்டு காட்டவோ நான் இங்கு வரவில்லை. காரணம், நானும் அதை பலமுறை சொல்லி நீங்களும் அதை பலமுறை கேட்டு ஊழல் செய்வதும் கையூட்டு பெறுவதும் ஒரு பெரிய குற்றமே அல்ல என்கிற அளவிற்கு நீங்களும் வந்துவிட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். நமது பாரத தேசத்தில் மக்களின் தொண்டனாக, மக்களின் தோழனாக ஜீவானந்தம் அவர்களும் கக்கன் அவர்களும் பிறந்த இந்த தேசத்தில் அவர்களை எல்லாம் தேசத்தின் தியாகிகள் என்ற இடத்தை விட்டு பிழைக்க தெரியாதவர்கள் என்ற இடத்திற்கு அவர்களை நாம் நகர்த்தி இருக்கிறோமே, அந்த பெருமை நம்மையே சேரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் அரசியல் பேச வந்திருக்கிறேன். நாளொன்றுக்கு சராசரியாக 50 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத கூலி தொழிலாளர்களும் நம்மை போன்றவர்களும் அமெரிக்க டாலருக்கு கோடி கோடியாய் பணத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் இதே தேசத்தில் தான் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முரண்பாடுகள் எப்படி இந்த முரண்பாடுகள்? பளபளக்கும் காரில் வந்திறங்கும் அந்த பணக்கார திமிர் பிடித்த மிருகங்களை கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அத்தனையும் உழைப்பு என்பார்கள், அத்தனையும் உழைப்பு என்பார்கள். இந்த இடத்தில் தான் எனக்கு சந்தேகம். நாளொன்றுக்கு சராசரியாக 12 மணி நேரம் கடும் வெயிலில் வியர்வை சொட்ட உழைக்கும் நமது தொழிலாளர் வர்க்கம் கொடுக்காத கடும் உழைப்பையா சுண்டு விரல் நகத்தில் கூட அழுக்கப்படாமல் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த பணக்கார வர்க்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி என்றால் உழைப்பிற்கும் முன்னேற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்லை. பேசுற எத்தனை நாளைக்கு பேசிடுவ நீ தடிப்பயல? அப்படி என்றால் உழைப்பிற்கும் முன்னேற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? உழைப்புக்கும் முன்னேற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? அப்படி என்றால் அந்த பணக்கார வர்க்கம் இன்னொரு விஷயத்தை சொல்வார்கள், புத்திசாலித்தனம் என்பார்கள். அவர்கள் புத்திசாலிகளாம், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்தவர்களாம். அதனால் அவர்கள் உயர்ந்தவர்களாம். அவர்களின் புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்துவதில்லை, அதிலே ஊழல். தொழிலாளர்களின் வேலைக்கு கொடுக்க வேண்டிய கூலியை சரியாக கொடுப்பதில்லை, அதிலே ஊழல். அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய செய்யும் கட்டுக்களை அவர்கள் செய்து விடுகிறார்கள், சட்டத்தின் வாயை மூடி விடுகிறார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? இந்திய தொழிலதிபர்கள், இந்திய அரசியல்வாதிகள் வெளிநாட்டு வங்கிகளில் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் கருப்பு பணத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? 1,25,000 கோடி ரூபாய்க்கு மேலும் 1,25,000 கோடி ரூபாய்க்கு மேலாக வெளிநாட்டு வங்கிகளிலே அவர்கள் கருப்பு பணத்தை அள்ளி அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதை மீட்டுக் கொண்டு வந்தால் நமது பாரத தேசத்தினுடைய பட்ஜெட்டை நாமே நிர்வகித்துக் கொள்ளலாம், நமது வரவு செலவை நாமே நிர்வகித்துக் கொள்ளலாம், நமது பணத்தை வைத்து நம்முடைய தன்னிறைவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல், அதற்கு வழி தெரியாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலக வங்கியில் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, உலக நாடுகளில் நமது தன்மானத்தை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த நிலைமை? இதற்கெல்லாம் யார் காரணம் என்று கேட்டால் நீங்கள் எல்லோரும் அரசியல்வாதிகள் தான் என்று கை உயர்த்துவீர்கள் இல்லையா? இல்லை தோழர்களே, நிச்சயமாக இல்லை. நாம் தான் காரணம். ஒரு பிரச்சனையை உங்களிடம் திரும்ப நான் எடுத்து சொன்னால் உங்களுக்கே சலிப்பு ஏற்படுகிறது. முதலில் அந்த பிரச்சனையை நான் சொல்லும் போது நீங்கள் ஆவேசப்படுகிறீர்கள்.
மீண்டும் அந்த பிரச்சனையை நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது இது சகஜம்தானே என்று உங்களுக்கே சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு பிரச்சனையை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். அந்த பிரச்சனை பிரச்சனையாகவே தான் இருக்கிறது என்று அர்த்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் வரை நாம் மௌனம் காக்கலாமா? அதற்காகத்தானே நாம் திரும்ப திரும்ப பேசுகிறோம், திரும்ப திரும்ப வாதாடுகிறோம். உலகின் மிகச்சிறந்த மொழி தமிழ். உலகின் மிகவும் மோசமானவன் தமிழன். உலகின் மிகச் சிறந்த மொழி தமிழ். உலகில் மிகவும் மோசமான இனம் தமிழன். இதை சொல்வதனால் நீங்கள் என் மீது கோபப்படுவீர்கள். பரவாயில்லை, கவலை இல்லை. காரணம் இதுவும் உங்களுக்கு பழகி போகும். இதுவும் உங்களுக்கு பழகி போகும். இதுவும் உங்களுக்கு பழகி போகும். தோழர்களே, பொதுவாக நாம் எதையும் தட்டி கேட்பதில்லை. தட்டி கேட்டு முடிவில் சலித்து விடுகிறோம். இதுதான் நமது பலவீனம். ஒவ்வொரு இளைஞருக்குள்ளும், இங்கிருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னை சுற்றி இருக்கும் உலகத்தில் என்ன நடக்கிறது என்கின்ற அவதானிப்பு வேண்டும். இல்லை என்றால் நாம் வெறும் சக்குமாடுகளாகி விடுவோம். ஒரு சிறிய அறைக்குள் சிறைப்பட்டு விடுவோம். இதுதான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஜனநாயகமா? இதுதான் நீங்கள் விரும்புகின்ற ஜனநாயகமா? இதுதான் நீங்கள் வாழ துடிக்கின்ற ஜனநாயகமா? ஆம் என்றால் அமைதியாக இரு. ஆம் என்றால் அமைதியாக இரு. இல்லை என்றால் புரட்சி செய். புரட்சி வாங்குக. புரட்சி வெடிக்கட்டும். சமதர்மம் உள்ள சமுதாயத்தில் தான் ஜனநாயகம் நிலைத்து நிற்கும். சமத்துவம் இல்லாத சமுதாயத்தில் ஜனநாயகம், சமத்துவம் மலர்ந்தால் தான் சரியான ஜனநாயகம். இனிமேலாவது விழித்தெழுங்கள். இனிமேலாவது அறியாமை என்ற இருளிலிருந்து வெளியே வாருங்கள். புரட்சி செய்யுங்கள். புரட்சி செய்யுங்கள். தோழர் சேஷாத்ரி, எங்கடா போறான்? నేను పోయి பார்த்துட்டு வரட்டுமா? டேய், நீங்க இல்ல, நான் போயிட்டு வரேன். இங்கே இரு. அந்த அம்மா எதுக்கு துரத்திக்கிட்டு வண்டி ஏறா எடா சீக்கிரம். அதோ அவ அந்த வண்டியில தான் தப்பிச்சு போறான். தோழர்களே வந்து அவனை பிடிக்க முடியல. தோழர்களே, என்ன சத்தம், என்ன பிரச்சனை? லேடிஸ் பாத்ரூம்குள்ள ஒருத்தன் பூந்துட்டான். நாங்க வரத்துக்குள்ள ஓடி போயிட்டான். சரி, ஏதாவது கவனக்குறைவாக கூட இருக்கலாம். வாருங்கள், நமது வேலையை பார்ப்போம். சரி தோழரே. நீங்க இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? நான் அசோசியேஷன் சார்பா ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கேன். அதை ஆதரிக்கிறவங்க வாயை திறந்து சொல்லுங்க. இப்படி எந்த முடிவும் சொல்லாம நீங்க அமைதியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்னோட முடிவை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிட்டுமா? இல்ல மேடம், திடீர்னு இப்படி அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதான் நாங்க யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன சார் பேசுறீங்க? இது திடீர்னு எடுத்த முடிவா? ஆதி பிரசிடென்டா இருந்தப்போ கணக்கு வழக்குல ஏகப்பட்ட ஊழல் பண்ணிருக்காரு. அத முறைப்படி அவர்கிட்ட தெரிவிச்சோம். இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த விவரமும் வரல.
ஆர்த்தி மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அனுப்புனாரு. நீங்க தான் அதை ஏத்துக்கல. என்ன சார் பேசுறீங்க? விளக்கம் சொல்ல வேண்டியது ஆதி. அவர் வராம சம்பந்தம் இல்லாதவங்களை அனுப்பி வச்சா நாம எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படி அனுப்பினதே அசோசியேஷனை அவமானப்படுத்தின மாதிரி. அப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? இதை பாருங்க, முடிவு அபி அப்பவே சொல்லிட்டாங்க. நீங்க தான் உங்க பதில நேரடியா சொல்லாம சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி எடுத்தோம் கவுத்தம்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா ஆதி ஒரு பெரிய பிசினஸ் மேன். அப்போ உங்களுக்கு ஆதியால ஏதோ ஆதாயம் இருக்கு போல இருக்கு. அப்படிலாம் பேசாதீங்க தொல்காப்பியன். ஏன் சார், உண்மையை சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இந்த அசோசியேஷன்ல இருக்கிற சில பேருக்கு ஆதியால ஆதாயம் இருக்கலாம். ஆனா அதுக்காக பெரும்பாலானவங்களோட கருத்தையும் நன்மையையும் புறக்கணிக்க முடியாது. கரெக்ட் மேடம். ஆதி மேல நீங்க கொண்டு வந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன். சார், மேடம் ஆதிய அசோசியேஷன் மெம்பர்ல இருந்து நீக்கணும்னு சொல்றாங்க. அசோசியேஷனுக்கு கட்டுப்படாத ஆளை நீக்கிறத தவிர என்ன பண்ண முடியும்? அசோசியேஷன்ல இருந்து நீக்கிட்டா மட்டும் போதுமா? அதோட மட்டும் நம்ம நின்னுட மாட்டோம். அவர் செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் கோர்ட்ல கேஸ் போடுவோம். அது அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கும். ஒரு சின்ன சஜஷன் மேடம். ஆதிய அசோசியேஷன் மெம்பர்ஷிப்ல இருந்து நீக்கிறதுக்கு முன்னால இன்னொரு தடவை வார்னிங் லெட்டர் அனுப்பலாமே. சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மெம்பர் தான், பேசக்கூடாது. ஆனா இந்த மீட்டிங் அபி வீட்டில் நடக்கிறதுனால நான் சொல்றேன். இந்த வார்னிங் நோட்டீஸ் அனுப்புறதெல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரி நோட்டீஸுக்கெல்லாம் பயப்படுறால ஆதி கிடையாது. அதுக்காக மெம்பர்ஷிப்ல இருந்து நீக்கலான்ற நடவடிக்கை கொஞ்சம் ஓவரா இருக்கு. சரி. அப்ப இந்த அசோசியேஷனை தூக்கி அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாமா? சார், எதுக்கு சார் ஆர்குமெண்ட்? இது பாருங்க, இந்த தீர்மானத்தை ஏத்துக்கிறவங்க கையை தூக்குங்க. அப்புறம் என்ன? எல்லாருக்கும் இந்த தீர்மானத்துல உடன்பாடு இருக்கு. அப்புறம் என்ன தயக்கம்? உடனே இந்த தீர்மானத்தோட காப்பியை இணைச்சு ஆதி அசோசியேஷன்ல இருந்து நீக்கிட்டுதா ஆதி ஆபீஸ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. ஓகே மேடம். வேற ஏதாவது நம்ம பேச வேண்டியிருக்கா? இல்ல இல்ல மேடம். மேடம். இல்ல மேடம். இல்ல. அப்போ மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மேடம். Thank you. தேங்க்யூ மேடம். See you all. அபி, நீ எடுத்த முடிவு கரெக்டுமா? பின்ன என்ன சார், அந்த ஆதி எந்த விதத்திலயும் இந்த அசோசியேஷனை மதிச்சதே இல்ல. இதுக்கு மேல என்னால விட முடியாது சார். கரெக்டுமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். அப்புறமா ஆபீஸ்ல வந்து பார்க்கறேன். சரி சார். வரேன். கிருஷ்ணன் சார், அப்படியே விஸ்வநாதன் சார் கூட வண்டியில போய் ஆபீஸ்ல இறங்கிருங்க. சரிங்க. ஓகே. தொல்காப்பியன், இன்னைக்கு நீங்க உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி தெரியுது. ஆமா அபி, அந்த ஆதி இவ்வளவு தூரம் துரோகம் பண்ணியிருக்கான். துணிச்சலா ஒரு ஆக்ஷன் எடுக்க கூட இவங்க தயங்குறாங்களே. இதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. பல விஷயங்கள்ல ஆதியோட பிசினஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. தயக்கம் காட்டதானே செய்வாங்க. ஆனா அந்த தயக்கம் அப்படியே நிரந்தரமா இருந்துராது. அவனால நிச்சயமா இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். அப்ப முருகமா இவங்களே அவனை தாக்குவாங்க. அப்போ நேர்மையான பதிலடி இருக்காதுன்னு சொல்றீங்களா? நேர்மைங்கிற வார்த்தையெல்லாம் இந்த உலகத்துல இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு தொல்ஸ். என்ன அபி, அவ்வளவு சலிப்பு? எனக்கு இன்னும் மனிதர்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது. வாங்க தோழர். வணக்கம். 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 நான் ஒன்றும் உங்கள் வேலையில் குறுக்கிடவில்லையே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் எதற்காக கேட்டேன் என்றால், வரும்போது வெளியில் விஸ்வநாதன் அவர்களையும் உங்களது சங்க உறுப்பினர்களையும் பார்த்தேன். அதனால் கேட்டேன். ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு வழக்கமான சந்திப்பு தான். எனக்கும் கூட ஒரு அவசரமான செய்தி. அதனால் தான் தங்களை தங்கள் இல்லத்தில் வந்து சந்திக்கும்படியாகிவிட்டது. சொல்லுங்க, என்ன விஷயம்? அபி, சமீப காலமாகவே என்னை யாரோ பின்தொடர்வது போல எனக்கு ஒரு உணர்வு. கடைசியா உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, நல்லதுதானே தோழர்? தோழர் தொல்காப்பியன், என் கொள்கைகளை தொடர்வது என்பது வேறு, என்னை தொடர்வது என்பது வேறு. இரண்டிற்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. என் கொள்கைகளை ஒருவர் பின்பற்றினால் அதில் அவருக்கு விருப்பம் இருப்பதாக அர்த்தம். என்னை ஒருவர் பின்பற்றினால் அவருக்கு என் மீது ஏதோ கோபம் இருக்கிறது என்று அர்த்தம். ஏதோ ஒரு சீரியஸான விஷயம் சொல்ல வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஆமாம் தோழர் தொல்காப்பியன், திரு சங்கரபாண்டியன் அவர்கள் தொடர்ந்து என் இடத்திலேயே பாதுகாப்பாக இருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க தானே தோழர் உங்களோட இடத்திலேயே இருந்தா அவர் பாதுகாப்பா இருப்பாருன்னு சொன்னீங்க. ஆமாம், நான் தான் சொன்னேன். ஆனால் எனக்கு இப்போது அப்படி தோன்றுகிறது. சரி, இப்ப அவரை வேற எங்க தங்க வைக்கலாம்? அபி, சங்கரபாண்டியனை நான் என்னோட பாதுகாப்புல வச்சுக்கிறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது உங்களால முடியுமா தொல்காப்பியன்?
அபி நம்ம வேற யார்ட்டையும் போய் இந்த விஷயத்துல உதவி கேட்க முடியாது. தோழர் தொல்காப்பியன், என் இடத்தை விட சிறந்த இடம் தேவை திரு சங்கரபாண்டியன் பாதுகாப்பாக இருப்பதற்கு. ஒருவேளை வேறு எந்த இடமும் சரியான இடமாக அமையவில்லை என்றால் அவர் என் இடத்திலேயே இருக்கட்டும். காரணம், அவர்தான் இப்போது நம் கையில் இருக்கும் ஒரே துருப்புச்சீட்டு. தொடர், இது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க. என் நண்பர் அன்வர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பழைய வீடு இருக்கு. அது ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். அபி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தொல்காப்பியன் சொல்றது சரின்னு தான் படுது. உங்களையும் யாரோ ஃபாலோ பண்றதா நீங்க சொல்றீங்க. தொல்காப்பியன் சொல்ற இடத்துலயே சங்கரபாண்டியன் இருக்கட்டும். அது அவருக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். சரி தோழர் தொல்காப்பியன், அது உங்களுக்கும் நம்பிக்கையான இடம்தான் என்றால் எனக்கும் சம்மதம்தான். சரி, நான் வருகிறேன். மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். வருகிறேன். வாங்க. தொல்காப்பியன், சங்கரபாண்டியன் விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவரை நம்ம மிஸ் பண்ணா ஆதி அப்புறம் நம்ம கார்னர் பண்ணவே முடியாது. புரியுது அபி, கவனமா இருப்பேன்.